அண்ணா வணக்கண்ணா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மலை அடிவாரத்தில் ஒரு இன்டீரியர் கிராமத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. இந்த ஏரியாவில் இப்படிப்பட்ட ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க. ஏரியா எவ்வளோ ஏரியா தேவைப்பட்டுச்சு, இல்லை எவ்வளோ பொருளாதாரம் தேவைப்பட்டுச்சு, இந்த மாதிரி வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டிநாடு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு பொறுமை வேணும். ஃபஸ்ட்டு ஒரு டிராயிங்கை போட்டு ஒரு எஸ்டிமேஷனை போடுங்க. அந்த எஸ்டிமேஷன் எப்படி போடுறது, என்னை கூப்பிட்டிங்கன்னா நான் வந்து பார்த்துட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ஒரு வீடு கட்ட முடியும் அப்படிங்கிறத நான் பார்த்து ஒரு 2 நாள் டைம் வேணும் எனக்கு. உங்கள் வீட்லேயே நீங்கள் எங்கேயாவது தங்கறதுக்கு இடம் கொடுத்தாலோ இல்லை உங்களோட தங்கறதுக்கு இடம் கொடுத்தாலோ எனக்கு இருந்துக்கிட்டு நாங்கள் 2 நாள் டைம் எடுத்து பார்ப்பேன். இப்போ ஒரு முழுமையான ஒரு 1000 வருஷம் நிலைச்சு நிற்கக்கூடிய வீடை நம்ம உயிர் வாழறதுக்கு ஒரு உயிர் உள்ள வீடை கட்டுறதுக்கு பொறுமை வேணுமா வேணாமா? கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இருக்கணும். செலவும் குறைவாக இருக்கணும். இப்போ எல்லாரும் இந்த பேர் விவசாயம் பண்ணி தானே பண்ணுறாங்க. அப்போ செலவு குறைவாக இருக்கும். அப்போ டைம் எடுத்து எந்தெந்த பொருள் எங்கே கிடைக்குது அப்படின்னு அவசரப்படாத நம்ம டைம் எடுத்து செக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எஸ்டிமேஷனை போடணும். நம்ம இப்படி இந்த எஸ்டிமேஷனை போட்டு ஆரம்பித்த வீடு தான் அந்த வீடு. 800 சதுரடி வீடு. இது வாசல்லே ஒரு திண்ணை ஒன்று போட்டுடுறோம். அது வந்து திவான் டைப். அந்த ஓரங்கள் சாஞ்சிக்கிட்டு அப்படியே நடுக்க எல்லாரும் உட்கார்ற மாதிரி ஒரு திவான் டைப் பண்ணுறோம். பழைய நில ஜன்னல் எல்லாம் பார்த்து நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் வீடு அடித்தாங்களோ இங்கே திண்டுக்கல் பக்கத்தில் கிடச்சிது இதெல்லாம். இது ஒரு ஹாலு. உத்தரம்லாம் எல்லாம் பழசில் தான் பார்த்து வாங்கணும். உத்தரம் அட்டகை எல்லாம் பழசுலேயே பார்த்து வாங்கி இங்கேயே கிடச்சிது. எல்லாமே திண்டுக்கல்லே கிடச்சிச்சு. இங்கே உள்ள இந்த வீட்டுக்கு தேவையான மரங்கள் ஃபுல்லாக திண்டுக்கல்லே கிடச்சிது. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. பூஜை ரூமும் இங்கே வச்சுக்கிறாங்க. இது ஒரு பெட்ரூமு. அட்டாச்சு பாத்ரூம் கூட இருக்குது. அட்டாச்சுனா ஒரு ஓரமாக சைடில் அவுட்டரில் தான் இருக்குது. 11க்கு 11 அந்த மாதிரி. சீலிங் ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா 12 அடி சீலிங் ஹைட்டு தூக்கியிருக்கோம். இது செட்டிநாடு பிளாஸ்டரிங் பண்ணியிருக்கோம். எக் ஒயிட். அடித்தளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து ஒரு 4 அடி ஆழம் எடுத்துருக்கோம். ஒரு 6 அடி அகலத்தில் ஒரு 4 அடி ஆழம் மட்டும் எடுத்துட்டு பேஸ் பார்த்தீங்கன்னா இது பெரிய தோட்டம். அது தோட்டத்தில் நம்ம வீடு கட்டுறதுனால பேஸ்லாம் வந்து ரொம்ப ஹைட் தூக்கலை. ஒரு 3 அடி மட்டும் தூக்கி. அதனால் வந்து ரொம்ப செலவு கம்மியாக பண்ணணும் அப்படின்னாங்க. அதனால் நம்ம வந்து செலவு கம்மியாக பண்ணுறதுக்கான என்ன சோர்ஸ்னு ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு வரைபடம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கான எஸ்டிமேஷன், லேபர் கொட்டேஷன், கிளைண்ட் வந்து மெட்டீரியல் வாங்கி கொடுத்துடணும். நம்ம லேபர் கண்டக்ட், இது எவ்வளோ மெட்டீரியல் சோர்ஸ் வருது, எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, அதை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம சீப்பாக ஒரு வீடு கட்ட முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி இங்கே உள்ள மண்ணே செம்மண்ணு சுண்ணாம்பை கலந்து வால்லாம் ஒரு 1.5 அடி வால், உள்ளாரெல்லாம் 1.25 வால் அப்படி எடுத்து கருங்கல்லாம் இங்கேயே பக்கத்துலேயே கிடச்சிது. இல்லை இப்போ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே பொருள் கிடச்சிது. திண்டுக்கல்லே மரம்லாம் கிடச்சிச்சு. இப்போ நம்ம செய்கிற வேலையிலேயே இதுதான் ரொம்ப லோ பட்ஜெட். திண்ணை இதெல்லாம் வந்து போட்டு அதில் வந்து ஓடு நாட்டு ஓடு மரம் போட்டு நாட்டு ஓடு கோத்துலாம் ஐடியா பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் இது மாதிரி அளவு நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப பெருசாக இவ்வளோ அகலமாக இருக்குது. இது ஏன் வச்சுருக்கீங்க? இது என்ன மெத்தட்? அதே மாதிரி இந்த இடத்துல நிற்கவே முடியலை. அந்தளவுக்கு காற்று ரொம்ப அழகாக வந்துட்டு போயிட்டுருக்கு. இதுக்கு ஏதாவது ஃபாலோ பண்ணியிருக்கல, ஏதாவது மெத்தட்? இது ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம எதுக்காக வைக்கிறோம் அந்த மாதிரி கல் கீழே படி வைக்கிறோம் ஜன்னல் கீழே அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். அப்படி உட்காந்து அப்படி பார்க்கலாம். சைட்லலாம் வெளிலலாம் யார் வராங்க. ஓகே, அந்த 2 பேர் கூட உட்காரலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2 பேர் உட்காரலாம். ஓகே. இது எந்த திசையை நோக்கிய வீடுனா? இது எதுக்காக இந்த திசையில் வச்சுருக்கீங்க? ஏதாவது காரணம்? அப்படி இல்லை. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காற்று இப்படி தான் வருது. அதனால் இந்த பக்கத்தில் வச்சுருக்கோம். அதே ஆப்போசிட் ஜன்னலில் அங்கே ஒன்று வச்சுருக்கோம். அப்போ இப்படி வந்து காற்று எப்படி வெளில போகணும். வாஸ்துலாம் என்ன வாஸ்து, நம்ம காற்று எப்படி வருது உள்ள எப்படி வெளியேற்றணும். ஏன் அக்னிமுல்லா கிச்சன் சொல்கிறாங்க? அப்படி இங்கேருந்து வர்ற காற்று அப்படியே வெளியேறணுன்றதாக அந்த மூல கிச்சன் வச்சு. இதுதான் வாஸ்து, வேற ஒன்றும் இல்லை. காற்று நம்ம பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணி தான் வாஸ்துங்கிறது ஒன்று இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாலுக்கும் அதுக்கப்புறம் இந்த எதிர்த்தாப்பில் நான் ஒரு வால் பார்க்குறேன். இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. வந்து செட்டிநாடு பிளாஸ்டிங்கான முதல் லேயர் மொத்தம் 7 கோட்டு. செட்டிநாடு பிளாஸ்டிங்கோட மெத்தடே 7 கோட்டு. இதில் ஃபர்ஸ்ட் லேயர் அடிச்சுட்டு ரஃப் பண்ணி கோடு போட்டு. இது செகண்ட் லேயர். செகண்ட் லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே இதெல்லாம் வந்து இப்போ ஃபஸ்ட் லேயருக்கு வந்து சலிக்க வேணாம். மண் அப்படியே போட்டு கலந்து 1:1 போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி அதை அடிச்சிடறோம். 2வது லேயரு சலிச்சிருக்கணும் மண் மீடியம். அடுத்து 3வது லேயரு நைஸு. இதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும் நைஸு. 3வது லேயர். 4வது லேயரு 4வது லேயர். 5வது லேயரு வெங்காயக்கல் பவுடர் தான். ஆனால் அதில் வந்து ரேஷியோ வந்து மாறும். அப்போ 6வது தான் எக் ஒயிட். எக்கு, சோற்று கத்தாழை, சுண்ணாம்பு, தயிர் தண்ணி இதெல்லாம் சேர்த்து எக் ஒயிட்டு. அதெல்லாம் வச்சு 7வது லேயரு நம்ம வந்து இந்த மாதிரி துணி வச்சுக்கிட்டு துணியில் வந்து சோப் ஸ்டோன் பவுடர் இருக்குது. அந்த பவுட்ரு அதை வச்சு சேர்த்து அப்படியே தட்டுவோம். அப்படி
சரிங்களா? அப்படியே தட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீத்தாங்கால் வச்சுட்டு இதையே தேர்த்தி கொடுப்போம். தீத்தாங்கால் வச்சு இப்படி தேர்த்தினோம்னா இது என்ன பண்ணும், அந்த சோசன் பவுடர் அடிச்சிருக்கோம்ல, இது எல்லாம் போய் அந்த இடத்த போய் இது மூணு பழத்தெல்லாம் நிறவி அப்படியே சாஃப்டாக நைஸாக ஆகிக்கணும். செவத்தை வழன்னு ஆகிக்கணும். இதுதான் செட்டிநாடு பிளாஸ்டிக்கான மெத்தடு. வணக்கம் என் அன்பு சொந்தங்களே. நம்ம வீடு கட்டுறதுக்காக நம்மளை அழைச்சிருந்தாங்க. இவங்க தான் வீட்டின் உரிமையாளர் ஐயாவும் அம்மா. இப்போ ஐயா எதுக்காக இந்த வீடு விரும்புகிறாங்க, கட்டினாங்க அப்படிங்கிறத அவங்க வாயாலே சொல்லுவாங்க. அது நாங்கள் விவசாயத்தில் எங்கள் பாட்டம் போட்ட காலத்துலேருந்து இந்த மாதிரி வீடு கட்டியிருந்தாங்க. அந்த காலத்துலேன்னு நாங்கள் இன்றைக்கி அதே மாதிரி நம்ம கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. அம்மா, அதாவது இப்போ இந்த லியோ அண்ணன் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வீடு கட்டுறாங்களா உங்களுக்கு, அவரே ஒரு பெரிய கதை சொல்லியிருக்காரு. வீட்டுக்காரர் ஒத்துக்கிட்டார் வீடு கட்ட. ஆனால் அவங்க வீட்டுக்காரமா ஒத்துக்கிறவே இல்லை. எனக்கு டைல்ஸ் போட்ட வீடு தான் வேணும், அவங்க வீட்டில் இருக்குது டைல்ஸ், இவங்க வீட்டில் இருக்குது, என்னை என்ன நினைப்பாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஐயா கூட சேர்ந்து ஒத்துக்கிட்டு கட்டுறீங்களே, எப்படி இது சாத்தியமானுச்சு? நான் பிறந்த இடத்துலயே இதே மாதிரி வீட்டில் தாங்க நான் பிறந்ததேன்னு. சரிங்க. எங்கள் தாத்தா கட்டினது அந்த வீட்டில் தான் எங்கள் அப்பாவுக்கு கட்டி கொடுத்தது. அதுலேருந்து தான் நாங்கள் வளர்ந்துருக்குறோம். அதே மாதிரி இப்போயும் நம்மளும் கட்டலாம் அப்படிங்கிறத எங்கள் பையனுக்கு நாங்கள் ஒத்துழைச்சு நாங்கள் செய்யலாம் அப்படின்னு செய்கிறோம். அதாவது நீங்கள் பிறந்து வளர்ந்தது இந்த மாதிரி வீட்டில் தான். வீடுனா எங்களுக்கு இதுதான் சுண்ணாம்பு கட்ட வீடு. இயற்கையோட ஒன்றி போய் பஞ்சபூதங்கள் அடங்கியதாக இருக்கணுங்கிறது அவங்க உணர்ந்து அதுலேருந்து வாழ்ந்து வந்தவங்க. அவங்க அதனால அதை கண்டிப்பாக இப்படி தான் கட்டணுங்கிற நோக்கத்தோடு அதை செஞ்சுட்டு இருக்காங்க, முடிக்கவும் போகிறாங்க. வீடு திறப்பு விழா வச்சிருக்கிறாங்க. அதே பழங்கால முறைப்படி நம்மளோட பாரம்பரிய தமிழ் முறைப்படி செய்ய இருக்கிறாங்க. அதோட வீடியோ உங்களுக்கு நான் பதிவு போடுறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா.